It is a digital way. Chettinad Snacks Online brings the heritage to your doorstep. We connect tiny dots of Chettinad Kitchen. Chettinad Snacks Online, the ultimate gateway of heritage-rich homemade products. செட்டிநாடு குக் புக்கில் இன்றைக்கி நம்ம சதுர்த்தி ஸ்பெஷலான மோதகம் பார்க்க போகிறோம். பிள்ளையார்பட்டி மோதகம். பிள்ளையார்பட்டி ரொம்ப ஃபேமஸான ஒரு கோவில். அந்த கோவிலில் சிறப்பான சுவை வாய்ந்த இந்த மோதகம் ரொம்பவே அற்புதமாக இருக்கும். அதோட ப்ரிப்பரேஷன் மெத்தடும் வித்தியாசமாக இருக்கும். விதவிதமான மோதகம் பார்த்துருக்கோம். பிள்ளையார்பட்டி மோதகம் செய்முறையும் வேறு, சுவையும் அற்புதமாக பூ போல் உதுருதராக இருக்கும். 2 நாள் ஆனாலும் கெடாது. அதுக்குன்னு ஒரு தனி சுவை இருக்குது. அதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை செஞ்சு பாருங்கள். இது வீட்டிலையே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த சுவை ரொம்ப நல்லாயிருக்கும். வித்தியாசமான இந்த மோதகத்துக்கு தேவையான பொருள் என்னன்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது நம்ம பச்சரிசி 1 கப் எடுத்திருக்கேன். 1 கப் பச்சரிசி எடுத்தோன்னா 1/4 கப்பு பாசிப்பருப்பு. அதாவது 1 கிலோ பச்சரிசிக்கு 1/4 கிலோ பாசிப்பருப்பு. இல்லை ஆளாக்கில் எடுத்திங்கன்னா 1 ஆளாக்குக்கு 1 கைப்பிடி பாசிப்பருப்பு அப்படிங்கிற விதத்தில் எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு 3-4 தடவை கழுவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இது நல்லா ஊறட்டும். இந்த அரிசி 1 ஆழாக்கும் 1 கைப்பிடி பருப்பும் எடுத்து இதை நல்லா கழுவிட்டு, பாசிப்பருப்பு ரொம்ப நல்லா வாசமாக இருக்கும், அதனால் அதையும் எடுத்து நல்லா கழுவி ஊற வச்சுருக்கேன். இது 1 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் துணியில் நல்லா உலர்த்தி விடலாம். இது நல்லா ட்ரை ஆகணும். அப்போ தான் குருணையாக ரவை மாதிரி பண்ண முடியும். ஒரு 2-3 மணி நேரம் இந்த மாதிரி ட்ரை ஆகிறதுக்கு விட்டுட்டிங்கன்னா நிழல்லையே உலர்த்தலாம். நல்லா வரன்னு வந்தால் போதும். ரொம்ப காயணும் வெயில்லங்கிற அவசியம் இல்லை. இந்த மாதிரி உலர்த்தி விட்டுட்டிங்கன்னா போதும். உலர்ந்ததுக்கப்புறம் ரவையாக அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு 1/2 நிமிஷம் அரைச்சா போதும். இது ரவையாக கிடைக்கும். ரொம்ப நேரம் அரைக்க வேண்டாம். ரொம்ப நேரம் அரைச்சா மாவு ஆன மாதிரி ஆகிடும். 1/2 நிமிஷம் எடுத்திங்கன்னா ஒரே மாதிரி ரவையாக கிடைக்கும். இதை ஜலிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ரவையே பாருங்கள் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஜலிச்சு எடுக்க வேண்டாம். இந்த பாசிப்பருப்பு பச்சரிசி 2மே ஒரே மாதிரி அரைப்பட்டுருச்சு. லேசாக ஈரப்பதம் இருக்குது. அதனால் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. இந்த நெய் சூடானதுக்கப்புறம் நம்ம அரிசியும் பாசிப்பருப்பும் ரவையாக அரைச்சிருக்கோம்ல, அதை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். மிதமான தீயில் நல்லா வறுத்துக்கலாம். இது நல்லா வறுபடணும். ஒரு 4-5 நிமிஷம் வரைக்கும் வறுக்கணும். நிதானமான தீயில் வறுத்துக்கலாம். இது ஈரத்தன்மை இல்லாமல் நல்லா வறுத்துடணும். செவந்துடக்கூடாது. கலர் செவந்துடாமல் வறுத்து எடுத்துக்கணும். இந்த ஈரத்தன்மை கொஞ்சம் மாறிடுச்சுன்னா அந்த நல்லா வறுத்துட்டோன்னா அந்த பாசிப்பருப்பு நல்லா வாசமாக இருக்கும். அந்த பிசுபிசுப்பு தன்மையும் இருக்காது. நம்ம கொழுக்கட்டை செய்யும்போது பிசுபிசுன்னு இல்லாமல் நல்லா உதிராக வரும். அதுக்காக தான் வறுக்கிறோம். இப்போ 1 ஆளாக்கு பச்சரிசிக்கு 1 கப்பு, அதாவது 1 கப் பச்சரிசி எடுத்தேன். இந்த கப்பில் இதே கப்பில் 1 கப் வெல்லம் தட்டினது 1 கப் எடுத்திருக்கேன். இது கரெக்டாக இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த அளவு. அதுக்கு 1/4 கப்பு தண்ணி சேருங்க போதும். வெல்லத்தை கரைச்சி தான் எடுத்துக்க போகிறோம், பாகு காய்ச்ச போகிறதில்ல. 1 கப்பு வெல்லத்துக்கு 1/4 கப்பு தண்ணி சேர்த்து அடுப்பில் வச்சுட்டேன். இதை கொஞ்சம் கிளறி விட்டுடலாம். கிளறி விட்டுட்டோன்னா ரொம்ப செவந்துடாமல் ஒரே மாதிரி வறுபடும். இடையில கிளறி விட்டுக்கோங்க. நல்லா வறுபட்ட உடனே மாற்றிடலாம். ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இந்த வெல்லத்தையும் கரைஞ்ச உடனே வடிகட்டி எடுத்துக்கலாம். கரைஞ்சிருச்சு வெல்லம், வடிகட்டிக்கலாம். இந்த ரவையும் ஒரு பவுலில் மாற்றிடுறேன். மாற்றிட்டு அதே பேனில் நெய் கொஞ்சம் வச்சுட்டு முந்திரி திராட்சை வறுத்துக்கலாம். நான் பாதாம் திராட்சை வறுத்து எடுத்துக்க போகிறேன். தேங்காய் 1 கிலோவுக்கு 1 தேங்காய் அப்படிங்கிற அளவு தான். இப்போ நம்ம 1 ஆளாக்கு 1 கப்பு தான் எடுத்துருக்கோம். அதனால் 1 கைப்பிடி. உங்களுக்கு தேவையான அளவு தேங்காய் எடுத்துக்கலாம். தேங்காய் எடுத்திருக்கேன். ஏலக்காய் ஒரு 3 ஏலக்காய் எடுத்து தட்டி வச்சுருக்கேன். இதெல்லாம் கிண்டும் போது சேர்க்க போகிறோம். ரவை ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன். பாகு வெல்லம் கரைச்சி வச்சாச்சு. இதை வடிகட்டிக்கலாம். வடிகட்டிட்டு மோதகம் ரெடி பண்ணிடலாம். இப்போ பேனை சூடு பண்ணிட்டு இன்னும் ஒரு 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இந்த நெய் சூடான உடனே முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரியும் திராட்சையும் லேசாக வறுத்து எடுத்துகிட்டு அதே நெய்யில் நம்ம மோதகம் ரெடி பண்ண போகிறோம். இதை லைட்டாக வறுத்து பொன்னிறமாக வந்த உடனே பவுலுக்கு மாற்றிடுறேன். இது ரெடி பண்ணிட்டோன்னா பண்ணுறது ரொம்ப ஈஸி, ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த மோதகம் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஸ்பெஷலான இந்த பிள்ளையார்பட்டி மோதகம் கண்டிப்பாக நீங்கள் செய்யணும் சதுர்த்திக்கு. 1 கப் அரிசி ரவை பண்ணியிருக்கோம்ல, அதுக்கு 3 கப் தண்ணி. எந்த கப் எடுத்திங்களோ அந்த கப்புக்கு 3 கப் தண்ணி எடுத்துகிட்டு அந்த ரவையை உள்ளே சேர்த்து வேக வச்சிடலாம். நான் தண்ணி கெட்டில் கொதிக்க வச்சுட்டேன். அதனால் சீக்கிரமாக சூடாகிடுச்சு. இல்லைன்னா நீங்கள் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டதுக்கப்புறம் ரவையை சேர்க்குறேங்க.
நான் கெட்டில் தண்ணி கொதிக்க வச்சதுனால அது ஒரு 3 டம்ளர் சேர்த்துட்டு வறுத்த ரவையும் உள்ளே சேர்த்துட்டேன் டக்குன்னு. இது நல்லா கெட்டியாகி வரும்போது மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இது கட்டி ஆகாது, அதனால் மூடி போட்டு மூடி விட்டுருங்க. நல்லா சாஃப்டாக குக் ஆகிடும். ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு பாருங்கள். உதிராகவும் வந்துடுச்சு, சாஃப்டாகவும் வந்துடுச்சு. இந்த அரிசி வெந்துடணும். வெந்ததுக்கப்புறம் தான் வெள்ளைப்பாகு சேர்க்கணும். வேகிறதுக்கு முன்னாடி வெள்ளைப்பாகு சேர்த்துட்டோன்னா அரிசி வேகாது. அதனால் இது நல்லா கிண்டி எடுத்துகிட்டு சாஃப்டாக வந்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க வெல்லத்தை இதில் சேர்த்துடலாம். 1 கப்புக்கு 1 கப் வெல்லம் சரியாக இருக்கும். இது நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து வந்த உடனே தேங்காய், முந்திரி, திராட்சை, ஏலக்காய் இது எல்லாத்தையும் நான் சேர்த்துட்டேன். சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுறேன். அந்த வெள்ளைப்பாகு சேர்த்த உடனே ஏலக்காய், தேங்காய் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துடலாம். ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வேக வைக்கலாம். இப்போ ஆறிடுச்சு. ஆறின உடனே பாருங்கள் எப்படி உதிராக இருக்க மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இருந்ததுன்னா மோதகம் ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிடும்போது நல்லா உதிர்ந்து சாஃப்டாக வரும். பிசுபிசுப்பு தன்மை இருக்காது. ரொம்ப சூப்பராக வரும். ஈஸி, ரொம்ப ஈஸி, அருமையான சுவையாக இருக்கும். மோதகம், பிள்ளையார்பட்டி மோதகம் ரொம்பவே ஸ்பெஷலு. இப்போ இந்த மாதிரி எலுமிச்சம்பழம் அளவுக்கு உருட்டிட்டு ஸ்டீம் குக் பண்ணிடலாம். இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. நல்லா வெந்துடுச்சு, சாஃப்டாக வெந்துடுச்சு. அதனால் 5 நிமிஷம் வெந்தாவே போதும். அதிக நேரம் வேக வைக்கணுங்கிறது இல்லை. ஏற்கனவே வெந்தது தான். இப்போ உள்ளே சேர்த்துடுறேன். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. சூப்பராக வெந்துடுச்சு. அட்டகாசமாக மோதகம், பிள்ளையார்பட்டி மோதகம் ஸ்பெஷலாக நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம். செஞ்சு பாருங்கள். இந்த சதுர்த்திக்கு நீங்கள் ஸ்பெஷலாக பிள்ளையார்பட்டி மோதகம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்ம 2 விதமான கொழுக்கட்டை பார்த்தோம். எருக்கம் கொழுக்கட்டையும் நட்ஸ் கொழுக்கட்டையும். நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சுவையை ரசிக்கலாம் வாங்க.